இந்த கொஸ்டினில் ஏபி என்ற மனிதர்கள் தனித்தனியே ஒரு வேலையை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஏ, இன்னொருத்தர் வந்து பி. ஸோ இவங்க 2 பேரும் தனித்தனியாக ஒரு வேலை, எப்போவுமே வேலையை மேலே எழுதணும், நாட்களை கீழே எழுதணும். ஸோ ஏ வந்து 8 நாட்கள், ஸோ 8 நாட்களை 1க்கு கீழே எழுதிக்கணும். ஸோ 1/8. அதே மாதிரி பி வந்து 20 நாட்கள், அப்போ 1/20. ஓகே. ஸோ 2 பேரும் சேர்ந்து என்னால் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன். சேர்ந்து 4 நாள் பண்ணுறாங்க. சேர்ந்து 4 நாள் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த வேலையோட பாகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் கொஸ்டின். இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மொத்த பாகம், அதாவது மொத்த பங்குகள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற இந்த 2 டேமுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் வேல்யூ தான் நம்ம இந்த வேலைக்கான மொத்த பங்கு. அப்போது 8க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் வந்து 40ன்னு வரும். 8 எதால் பெருக்குனா 40 வரும்? நமக்கு 5ஆல் பெருக்குனா வருமா? ஸோ 5ன்னு போட்டுக்கிறேன். 20 எதால் பெருக்குனா 40 வரும்? 2ஆல் பெருக்குனா வரும். ஸோ இந்த 5 2 என்னது? 5ங்கிறது ஏ ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய வேலையின் பங்கு. 2 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய வேலையின் பங்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து 4 நாள் வேலை செஞ்சுட்டாங்க. சரிங்களா? அப்போ சேர்ந்து 4 நாள் வேலை செய்கிறாங்க. முதல்ல ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை முடிப்பாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ ஒரு நாளைக்கு ஏ வந்து 5 பங்கு, பி வந்து 2 பங்கு. அப்போ சேர்ந்துங்கும் போது எத்தனை பங்கு முடிப்பாங்க? ஒரு நாளைக்கு 7 பங்கு முடிப்பாங்க. மொத்தம் 4 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ 4 × 7ன்னு வருமா? பெருக்குனா 28 பங்கு முடிச்சாச்சு. இப்போது இந்த 28 அப்படிங்கிறது அவங்க ஆல்ரெடி முடிச்சிருக்க பங்கு. ஸோ மொத்த பங்கு எவ்வளவு? 40 நான் முதல்லையே சொன்னேன் இல்லையா? அப்போது 28 முடிச்சிட்டாங்க. 40ல் மீதி இருக்கிற வேலையோட பாகம் தான் கேட்டிருக்காங்க. முடிக்கப்படாத வேலையின் பாகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 40ல் 28 கழிச்சிருங்க. கழிச்சிட்டா என்ன வரும்? நமக்கு 12ன்னு வரும். பாகம் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ தேவையோ டிவைடட் பை மொத்தம். அப்போ 12 டிவைடட் பை மொத்தம் எவ்வளோ? 40. ஸோ இதையும் கட் பண்ண எனக்கு 3/10ன்னு வருமா? ஓகே. ஸோ அப்போ 3/10 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டினில் ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றன அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 கேரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் ஏ, இன்னொருத்தர் பி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லை பிரிஞ்சு தனித்தனியாக ஒரு வேலையை செய்கிறாங்க. சரியா? ஏ வந்து தனியாக 12 நாளில் முடிக்கிறான். பி வந்து தனியாக 20 நாட்களில் முடிக்கிறான். ஸோ நாட்கள் எப்பவும் கீழே தான் போடணும். 1/12, 1/20. ஸோ ஏபி இருவரும் சேர்ந்து, ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? 3 நாள் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே ஏ என்ன பண்ணிடுறான்னா வேலையை விட்டு போயிடுறான். மீதி இருக்கக்கூடிய வேலையை பி மட்டும் தனியாக செய்கிறான். சரியா? அப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பான் அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி, அதாவது ஏபி சேர்ந்து செய்கிறாங்க, ஏ வந்து போயிட்டான் அப்படின்னு கேட்டாலே நீங்கள் மொத்த பங்கு என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். மொத்த பங்கு எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. இந்த கீழே இருக்குது பாருங்கள், இந்த டைம், அதாவது இந்த 12 அந்த 20, இந்த 2க்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த எல்சிஎம் தான் நமக்கான மொத்த பங்குகள். அப்போ 12க்கும் 20க்கும் எல்சிஎம் என்ன வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ம் 20க்குமான எல்சிஎம் வந்து 60ன்னு வரும். ஸோ இந்த 60 அப்படிங்கிறது தான் மொத்த பங்கோட அளவு. சரியா? இப்போ இந்த 12 எதால் பெருக்குனா 60 வரும்? நமக்கு 5ஆல் பெருக்குனா வருமா? ஓகே. அப்போ 12 5ஆல் பெருக்குனா வரும். 20 3ஆல் பெருக்குனா 60 வரும். ஓகேவா? ஸோ நடுவில் அந்த ப்ளஸ் எழுதிக்கிட்டேன். இந்த 5 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கோட அளவு. 3 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கோட அளவு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து 3 நாள் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஏ 5 பங்கு, பி 3 பங்கு. அப்போது ஏயும் பியும் சேரும்போது ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு பண்ணியிருப்பாங்க? 8 பங்கு பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 8 பங்கு பண்ணுறவங்க 3 நாளைக்கு எத்தனை பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 8 × 3. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 பங்குன்னா 3 நாளைக்கு 8 × 3 24 பங்கு. அப்போ அந்த 3 நாளில் 24 பங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மொத்த பங்கான 60லேருந்து. அப்போ 60லேருந்து இந்த 24 கழிச்சிட்டிங்கன்னா மீதி, அதாவது பி மட்டும் தனியாக ஒரு வேலை செஞ்சால் பார்த்தீங்களா, அதோட அளவு என்னன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இது 2யும் கழிச்சிருவோம். கழிச்சா எனக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36. இந்த 36 பங்கை பி மட்டும் தனியாக பண்ண போகிறான். பி தனியாக ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு முடிப்பான்? 3 பங்கு முடிப்பான் இல்லையா? அப்போ அந்த 3 மட்டும் எழுதிக்கிறேன். ஸோ இது 2யும் கட் பண்ணுவோமா? இது 2யும் கட் பண்ணால் என்ன வரும்? 1 3 3, 2 3 6ன்னு வருமா? அப்போ பி மட்டும் தனியாக 12 நாட்களில் அந்த வேலையை முடிப்பான் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு வேலையை ஏ என்பவர் 80 நாட்களில்
செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் வந்து ஒரு வேலை அதனால் ஒன்றுன்னு போட்டுக்கிறேன், 80 நாட்களில் முடிக்கிறாரு. நாட்கள் எப்பவும் கீழே தான் எழுதணும். ஸோ 1/80. ஏ வந்து 10 நாள் வேலை செஞ்சுட்டாரு. ஏ வந்து 10 நாள் வேலை செஞ்சுட்டாரு. மீதி இருக்கக்கூடிய வேலையை, அதாவது மீதி எத்தனை நாள் இருக்கும், 70 நாள் வேலை இருக்கும். அந்த 70 நாள் வேலையை பி வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி வந்து 42 நாளில் முடிக்கிறாரு. அவர் 70 நாள் முடிக்கக்கூடிய வேலையை பி 42 நாளில் முடிச்சிடுறாரு. அப்போ ஒரு வேலை ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சுருந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பி மட்டும் தனியாக செஞ்சுருந்தாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ தான் ஏயும் பியும் செஞ்சுருந்தா எத்தனை நாளில் முடிப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ வந்து 70 நாள் முடிக்கக்கூடிய வேலையை பி வந்து 42 நாள்லேயே முடிச்சிட்டா. அப்போ 70 நாள் வேலையை 42, அப்போ 70/42 போட்டுக்கலாமா? சீக்வல்ட்டு ஏயோட 80 நாள் முடிக்க வேண்டிய வேலையை எத்தனை நாளில் முடிப்பான் அப்படின்னு கேட்கணும். அப்போ 80/xன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதையும் கட் பண்ணிடுறேன். 7ஆல் இதை அடித்தா 6ன்னு வரும். ஸோ எக்ஸ் அந்த சைடு கொண்டு போயிடலாம், 6 இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு 6 × 8. ஸோ ரெண்டையும் பெருக்கினா நமக்கு 48ன்னு வரும். அப்போ பி மட்டும் தனியாக ஒரு வேலையை 48 நாட்களில் முடிப்பான். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போது ஏ வந்து ஒரு வேலை 80 நாள், பி வந்து ஒரு வேலை 48 நாள். ஸோ ரெண்டும் சேர்ந்துங்கிறதுனால நடுவில் ப்ளஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ வழக்கம் போல் கீழே இருக்க இந்த 2 டேமுக்கும் எல்சிஎம் வந்து கண்டுபிடிச்சிருங்க. எல்சிஎம் என்ன வரும் நமக்கு, 240ன்னு வருமா? ஸோ 240 எழுதிக்கிறேன். 80 எதால் பெருக்கினா 240 வரும், 3ஆல் பெருக்கினா வருமா? 3ன்னு போட்டுக்கிறேன். 48 5ஆல் பெருக்கினா வரும். ஸோ 5ன்னு எழுதிக்கிறேன். அப்போ 3 நடுவில் அந்த ப்ளஸ் போட்டுக்கலாம். 3 + 5 / 240. இது ரெண்டையும் கட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, 30ன்னு வருமா? அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, 30 நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே ஒரு வேலையை 40 மற்றும் 60 நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் எழுதிக்கிட்டேன். அவங்க வந்து ஒரு வேலை, அதனால் 1ன்னு போட்டுக்கிறேன். எப்போவும் நாட்களை கீழே தான் போடணும். ஸோ எக்ஸ் வந்து 40 நாட்கள், அதனால் 1/40. ஒய் வந்து 60, அதனால் 1/60. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 8 நாட்கள் அவர்கள் சேர்ந்து செய்து முடித்த பின், ஸோ ரெண்டு பேரும் 8 நாள் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து முடிக்கும்போது என்ன பண்ணிடுறாரு, எக்ஸ் வந்து வேலையை விட்டு போயிடுறாரு. ஸோ 8 நாள் வேலை பார்த்து முடிச்சிட்டாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாரு, வேலையை விட்டு போயிட்டார். மீதி இருக்க வேலையை ஒய் மட்டும் செய்கிறார். அப்போ அந்த வேலைக்கு மொத்தமாக எத்தனை நாள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கேட்டாலும் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட என்ன கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க 2 டேமுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அந்த எல்சிஎம் வேல்யூ தான் மொத்த பங்குகளின் அளவு. நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ இந்த கீழே இருக்க 2 டேமுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும், 120ன்னு வரும். இந்த 120 தான் இந்த சம்மோட மொத்த பங்கு. சரிங்களா? இப்போ இதில் ஏயோட பங்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, 40 × 3, 3ஆல் பெருக்கினா தான் 120 வரும் இல்லையா? அப்போ 3 அப்படிங்கிறது தான் ஏயோட பங்கு. அதே மாதிரி 60 2ஆல் பெருக்கினா 120 வரும். அப்போ 2 அப்படிங்கிறது தான் பியோட பங்கு. அப்போ ஏயோட பங்கு 3, 2ங்கிறது பியோட பங்கு. இது ரெண்டுமே ஏ வந்து ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கு தான் 3, பி அதே மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பங்கு 2. சரியா? அப்போது ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது 3 + 2 5, ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலையை பார்ப்பாங்க. ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 8 நாள் அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டாங்க. அப்போ 8 × 5, ஒரு நாளைக்கு 5 பங்குனா 8 நாளைக்கு எத்தனை, 8 × 5 தானே, 8 5 பேருக்குன்னா 40 பங்கு வேலை என்ன பண்ணிட்டாங்க, அவங்க முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 120, அதில் 40 பங்கு வேலையை இவங்க வந்து 8 நாளில் பார்த்து முடிச்சாச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 80 பங்கு வேலை தான் இருக்கும். இந்த 80 பங்கு வேலை யார் செய்கிறா, ஒய் மட்டும் தனியாக செய்கிறான். ஒய் ஒரு நாளைக்கு 2 பங்கு வேலை செய்யக்கூடியவன். அப்போ அந்த 2 மட்டும் எழுதிக்கணும். சரி, இதையும் கட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 40. ஆனால் இந்த 40ங்கிறது ஒய் தனியாக செஞ்சது. ஆல்ரெடி அவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்ச நாள் 8 இருக்குது. அது ரெண்டையும் கூட்டினா மொத்தமாக 48 நாட்களில் இந்த வேலை முடியும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட 2 பேர் இருக்காங்க, ஏபி. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்க, 30 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இருவரும் அந்த வேலையை 20 நாட்கள் சேர்ந்து செய்தன. அப்போ 20 நாள் மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, சேர்ந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டாரு, பி மட்டும் போயிட்டார். மீதி இருக்கிற வேலையை ஏ மட்டும் தனியாக 20 நாளில் முடிக்கிறார். அதான் கான்செப்ட். ஏ மட்டும் மீதமுள்ள அந்த வேலையை 20 நாட்களில் செய்து முடித்தார்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது 20 நாள் 2 பேரும் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு பேலன்ஸ்க்கு ஒரு 10 நாள் வேலை மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதை ஏ மட்டும் 20 நாளில் பண்ணுறான். சரி,
இப்போ ஒரு வேளை முழு வேலையும் அதாவது எல்லா வேலையுமே ஏவே பண்ணியிருந்தான்னா எத்தனை நாளில் முடிப்பான்னு கண்டுபிடிக்கணும். ரொம்ப 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 சிம்பிள். அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். மொத்தம் ஏயும் பியும் சேர்ந்து 30 நாளில் முடிப்பாங்க. அதில் 20 நாள் வேலையை முடிச்சிட்டாங்க. 10 நாள் வேலை தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ 2 பேர் சேர்ந்து பண்ணியிருந்தா 10 நாள் தான். ஆனால் அந்த 10 நாள் வேலையை ஏ மட்டும் 20 நாள் பண்ணிட்டு இருக்கான். அப்போ 10 நாள் வேலை 20 நாள் பண்ணான்னா மொத்த வேலை எத்தனை? 30 நாள். அதை எத்தனை நாள் பண்ணுவான்? அப்போ 10 / 20 = 30 / x. இப்படி எழுதிட்டாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணுங்கள். எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயிட்டு 2 அங்கிட்டு கொண்டு போனால் x = 60. அப்போ ஏ மட்டும் 60 நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு வேலையை ஏயும் பியும் 6 நாட்களிலும், அதாவது ஏபி 2 பேரும் சேர்ந்து 6 நாட்களில் ஒரு வேலையை பண்ணுறாங்க. அப்போ a + b = ஒரு வேலை. அதனால் 1. டேட் எப்போவுமே கீழே போடுவோம். ஸோ டேட்டை கீழே போட்டுக்கிறேன். / 6. அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து அதே b + c எழுதிக்கிட்டேன். அதே ஒரு வேலையை 12 நாட்கள். அப்போ / 12. CA அதே மாதிரி எழுதிக்கிட்டேன். ஒரு வேலையை 4 நாள். அப்போ 1 / 4. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 3 பேரும் சேர்ந்து, அதாவது A B C 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கங்கிறது தான் கொஸ்டின். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி A + B B + C C + Aன்னு கொடுத்தாங்கன்னா முதல்ல அந்த 3 டைமையுமே கூட்டிடுங்க. கூட்டுறது மட்டும்தான் வேலை. ஸோ இப்போ இந்த 3ஐயும் கூட்டினா என்ன வரும்? A + B + B + C + C + A = அந்த சைடு 1/6 + 1/12 + 1/4. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த சைடு பாருங்கள், நமக்கு 2A இருக்கா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 2Aன்னு எழுதிக்கலாமா? 2Aன்னு எழுதிக்கிறேன். 2Bன்னு இருக்குது. ஸோ 2Bன்னு எழுதிக்கிறேன். 2C இருக்குது. ஸோ 2Cன்னு எழுதிக்கிறேன். = இப்போ கீழெல்லாம் பாருங்கள், வேறு வேறு நம்பர்ஸ் இருக்குது. ஒரே நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு கீழே இருக்க டேர்ம்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்து 12ன்னு வரும். ஸோ 6 2ஆல் பெருக்கினா வரும், 12 1ஆல் பெருக்கினா வரும், 4 வந்து 3ஆல் பெருக்கினா வரும். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். ஸோ எல்லாத்தையும் கூட்டினா 6/12. இதையும் கட் பண்ணால் 1/2ன்னு வரும். ஸோ எல்லா டேர்ம்லேயும் 2 காமனாக இருக்குது. அந்த 2 வெளில எடுத்துடலாம். வெளில எடுத்துட்டா 2 A + B + C = 1/2. இப்போ இந்த 2 அந்த சைடு போகும்போது வகுத்தலில் வரும். அப்போது 1 / 2 × 2. ஸோ 2 பெருக்குனா 1/4ன்னு வரும். அப்போ 3 பேரும் சேர்ந்து 4 நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஏ என்பவர் ஒரு வேலையை 9 மணி நேரம் கொண்ட 7 வேலை நாட்களிலும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு வேலையை, அதனால் 1ன்னு போட்டுக்கிறேன், 9 மணி நேரம் கொண்ட 7 நாட்கள். அதாவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கிட்டு 7 நாள் வந்து செய்கிறாரு. சரியா? அப்போ எவ்வளோ நேரம் செஞ்சுருப்பார் மொத்தமாக? 7 × 9. அப்போ எவ்வளோ நேரம்? 63 மணி நேரம் ஒரு வேலையை செய்கிறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஹவர்ஸ் அல்லது டேஸை கீழே தான் எழுதணும். அப்போ 1/63. அடுத்து பின்னு ஒரு கேரக்டர் வராரு. அவர் அதே ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் செஞ்சு 6 நாள் செய்கிறாரு. அப்போ மொத்தமாக எத்தனை மணி நேரம் செஞ்சுருப்பார்? ஸோ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம்னா 6 நாளைக்கு 6 × 7ன்னு போட்டுக்கலாமா? அப்போ மொத்தமாக 42 மணி நேரம் செஞ்சுருப்பார். ஸோ அதே மாதிரி கீழே 42ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இருவரும் சேர்ந்து, அப்போ ஏயும் பியும் சேர்ந்து, அப்போ 1/A + 1/B அந்த ஒரு வேலையை AB 2 பேரும் சேர்ந்து 1/63. அதே மாதிரி 1/42 சேர்ந்துங்கிறதுனால ப்ளஸ் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செய்தால், ஃபுல்லாக செய்யாமல் ஒரு நாளைக்கு 8ல் 2/5 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சாங்கன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். முதல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளோ நேரத்தில் முடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த 2 டேமுக்கு இடையில் எல்சிஎம் கண்டுபிடிங்க. எல்சிஎம் வந்து 126ன்னு வரும். ஸோ 63 2ஆல் பெருக்குனா 126 வரும். 42 3ஆல் பெருக்குனா வரும். ஸோ 2ஐயும் கூட்டினா 5/126ன்னு வரும். இதில் நமக்கு 1/A + 1/Bயோட வேல்யூ தான் 5/126. ஆனால் எனக்கு A + Bயோட வேல்யூ தான் வேணும். அப்போ அதை அப்படியே தலைகீழ் எழுதிக்கலாமா? தலைகீழ் எழுதுனா 126/5ன்னு வரும். ஓகேவா? ஓகே. இது மொத்த மணி நேரம். சரிங்களா? 126/5ங்கிறது. ஆனால் எனக்கு ஒரு நாளைக்கு அவங்க 8ல் 2/5 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ எத்தனை நாள் வரும்? அப்போ மொத்தத்துலேருந்து இதை வந்து வகுத்தா என்னன்னு தெரியுமா? ஓகே. ஸோ இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை நார்மலாக மாற்றுங்க. அப்போ பெருக்கும்போது 8ஆல் பெருக்குனா 40, அந்த 2 கூட்டினா 42/5ன்னு வரும். அப்போ 126 / 5 மணி கீழே 42/5ன்னு எழுதணும். அதை அப்படியே மேலே வரும்போது 5/42ன்னு ஆயிரும். ஸோ இதுவும் கட்டாயிரும். இதால் இதை அடித்தா 3ன்னு வரும். அப்போது 3 days அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3 நாட்களில் முடிப்பார்.
இந்த கொஸ்டின் பாருங்கள், ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கு ஒரு வேலையை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கார், அவருக்கு வந்து சம்பளமாக 800 கிடைக்குது. அவர் வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. ஸோ எப்போவுமே வேலையை மேலே எழுதணும், ஒரு வேலை, அதனால் 1 போட்டுக்கிறேன். டேஸு, ஹவர்ஸு இது எல்லாமே கீழே தான் எழுதணும். ஸோ 8 கீழே எழுதிக்கிட்டேன். ஏனில் அந்த வேலையில் அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு, ஸோ சேம் அதே ஒரு வேலைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அசிஸ்டன்ட் வேணால் வச்சுக்கிறாரு. எனக்கு அசிஸ்டன்ட் தனியாக எவ்வளோ நாள் முடிப்பாருன்னு தெரியாது, அதனால் அதை பின்னு வச்சுக்கிறேன். சரியா, சும்மா எனக்காக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த லைன் பாருங்கள், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை முடித்தாங்கன்னா, சேர்ந்து அப்படிங்கும்போது ப்ளஸ் போட்டுக்கணும். முடித்தாங்கன்னா அந்த ஒரு வேலையை 5 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 1/5ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கும்போது அந்த 800 அவருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும், அதாவது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மட்டும் தனியாக முடித்தா எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ 1/b மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போது 1/8 மைனஸ் 1/8ன்னு வருமா? ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். பெருக்கும்போது இது இதால் பெருக்குனா 8ன்னு வரும். ஸோ 5 கொண்டு அங்கே பெருக்குனா -5 டிவைடட் பை இது 2 பெருக்குனா 40ன்னு வரும். ஸோ இது 2 கழிச்சா என்ன வரும்? 3/40ன்னு வருமா? ஸோ இது வந்து பி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு, அதாவது 3/40 எடுத்துக்கிறாரு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், பியோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு, பி அதே ஒரு வேலையை 3/40 நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும், 2 பேருக்கும் பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்க இந்த டேமை நீங்கள் ஃபஸ்ட்டு சேம் ஆக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே இருக்க டேமுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 40ன்னு வருமா? ஸோ 8 எதால் பெருக்கினா 40 வரும்? நமக்கு 5ஆல் பெருக்கினா வரும். ப்ளஸ் மேலே 3 அப்படியே இருக்கும். ஸோ இப்போது ஏங்கிறது வந்து 5 பங்கு வேலை செஞ்சார்னா, பி வந்து 3 பங்கு வேலை செய்கிறாரு, அவ்வளோதான். ஓகேவா? இதை தெரிஞ்சிட்டா போதும். அப்போ மொத்த பங்குகள் எத்தனை? ஏயும் பியும் சேர்ந்து 8 பங்கா? அப்போ 8 பங்கு அப்படிங்கிறது அந்த 800 8 பங்குங்கிறது 800. ஆனால் பி வேலை செஞ்சது 3 பங்கு தான். அப்போ ஒரு பங்கு என்னென்ன மூலம் கண்டுபிடிப்போம். ஸோ இதையும் அடித்தா 100. ஒரு பங்குங்கிறது 100. 3 பங்கு எவ்வளோ வரும்? 300 வருமா? ஸோ 300 அப்படிங்கிறத ஆன்சர். அப்போ உதவியாளரோட தொகை எவ்வளவு? 300. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை 20 நாட்களில் செய்வார். நாட்கள் எப்பவும் கீழே தான் போடணும், அதனால் 1/20ன்னு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி பி அதே ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பார். நாட்களை கீழே தான் போடணும், அதனால் 1/30. இப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சு 600 சம்பளமாக வாங்குறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து வாங்கின சம்பளம் வந்து 600. இதில் ஏ பியோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் எவ்வளோ ஷேர் போகணும் அப்படிங்கிறது கொஸ்டின். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்க இந்த டேமை நீங்கள் ஒரே மாதிரி மாற்றணும். அதுக்கு கீழே இருக்க டேமுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இது 2த்துக்கான எல்சிஎம் 60ன்னு வரும். இப்போ 20 எதால் பெருக்கினா 60 வரும்? 3ஆல் பெருக்கினா வரும். 30 2ஆல் பெருக்கினா வரும். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது ஏயோட பங்கு, 2 அப்படிங்கிறது பியோட பங்கு. அப்போ மொத்த பங்குன்னா 3 2 கூட்டினா வருமா? அப்போ 5ங்கிறது மொத்த பங்கு. இந்த மொத்த பங்கோட அமௌண்ட்டு தான் 600. 5 பங்கு 600. ஒரு பங்கு எவ்வளோ வரும்? 600 டிவைடட் பை 5ன்னு போட்டால் வருமா? ஸோ இதையும் கட் பண்ணால் 120. அப்போ ஒரு பங்கு 120னா 3 பங்கு என்ன, 2 பங்கு என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஏ பியோட சம்பளம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ 3 × 120 3 பங்குக்கு வரும். அதே மாதிரி 2 × 120 2 பங்குக்கு. ஸோ 2 பெருக்குனா 360, இது 2 பெருக்குனா 240. ஸோ இது ஏயோட பங்கு, இது பியோட பங்கு. ஸோ இதான் கொஸ்டினில் ஏ என்பவர் 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கார், அவர் வந்து 12 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு. அதே மாதிரி பி வந்து என்னென்னா, ஏயை விட 60% திறமையானவர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை ஏ வந்து 100%ன்னு வச்சுக்கோங்களேன், பி வந்து 160%, அவ்வளோதான். ஏனில் பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ரொம்ப சிம்பிளான சம் தான். 100% அப்படிங்கிறது 12னா 120%ங்கிறது என்ன? அப்போ 100 × 12 = 160 × x, அவ்வளோதான். ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா கிடச்சிடும். இதையும் அடிக்கிறேன், இதை அடித்தா 5ன்னு வருமா? ஓகே. இதை அடித்தா 2, ஓகே. அப்போது x = 15/2ன்னு வரும். இதை மறுபடியும் கட் பண்ணால் கலப்பு பின்னத்தில் 7 × 1/2ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் ஒரு குறிப்பிட்ட வேலையை ஏ வந்து 25 நாட்களில் முடிப்பார் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்காரு, அவர் வந்து 25 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார். ஸோ எத்தனை வேலை? ஒரு வேலை. அதனால் 1 மேலே போட்டுக்கிறேன். எப்போவுமே நாட்களை கீழே தான் எழுதணும். அப்போ 25 கீழே போட்டுக்கிட்டேன். அதே மாதிரி பி தனியாக அதே ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 20 நாட்களில் முடிக்கிறாங்க. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள்,
ஏ வேலையை தொடங்கி ஏ வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி 10 நாட்களுக்கு அப்புறமா, அதாவது முதல்ல ஏ மட்டும்தான் பண்ணுறாரு, 10 நாள் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பி வந்து என்ன பண்ணுறாரு, சேர்றாரு. இப்போ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கல்ல அந்த வேலை, அது எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த 2 டேமுமே, அதாவது ஏ பி 2 பேரும் கம்ப்ளீட்டாக சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிற ப்ரொசீஜரில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேனா ப்ளஸ்ன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா சேர்ந்துல இந்த கீழே இருக்க இந்த 2 டேமுக்குமே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வந்து 100ன்னு வரும். ஸோ 25 எதால் பெருக்கினா 100 வரும், 4ஆல் பெருக்கினா வருமா, ஸோ 4ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி 20 5ஆல் பெருக்கினா வரும், 5ன்னு எழுதிக்கிட்டேன். நடுவில் வந்து ப்ளஸ் போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த 4 அப்படிங்கிறது ஏ ஒரு நாள் பண்ணக்கூடிய வேலையோட பங்கு. சரிங்களா? ஏ ஒரு நாளைக்கு 4 பங்கு வேலை செய்வான். அதே மாதிரி பி ஒரு நாளைக்கு 5 பங்கு வேலை செய்வான். அதை தான் இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே இருக்க 100ங்கிறது மொத்த பங்கு. சரிங்களா? ஏ வந்து 10 நாள் வேலை செஞ்சுட்டான். ஒரு நாளைக்கு ஏ 4 பங்கு வேலை செஞ்சால் 10 நாளைக்கு எத்தனை பங்கு வேலை செய்வான்? ஏ ஒரு நாளைக்கு 4 பங்கு, 10 நாளைக்குன்னா 40 பங்கு வேலையை முடிச்சிருவான். மொத்த பங்கு நான் சொல்லிட்டேன் 100ங்கிறது. அதில் ஏ ஆல்ரெடி எவ்வளோ முடிச்சு வச்சுட்டான்? 40 முடிச்சு வச்சுட்டான். இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 60 பங்கு. இந்த 60 பங்கை தான் ஏயும் பியும் நமக்கு சேர்ந்து செய்ய போகிறாங்க. அதை தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? சூப்பர். இப்போது இந்த 2 பேரும் சேர்ந்துங்கும் போது ஒரு நாளைக்கு எத்தனை பங்கு செய்வாங்க? 9 பங்கு செய்வாங்க. அப்போது 60 பங்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ நான் இதை 3ஆல் அடித்தா 3 9, இதை அடித்தா 20. அப்போ 3/20ன்னு வரும். ஸோ நமக்கு இதில் கிடச்சிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/a + bயோட வேல்யூ தான் நமக்கு 3/20ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏயும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை a + bயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை அப்படியே தலைகீழாக மாற்றிடுங்க. அப்போ a + b அப்படின்னு பார்த்து = 20/3ன்னு வரும். ஸோ என்ன பண்ணலாம்? இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றி எழுதிக்க போகிறேன். அப்படி எழுதும்போது 6 × 2/3ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர்.